ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்க நாம் எப்படி பாத்திரமாக இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நாம் எப்படி பாத்திரமாக இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். வீட்டிற்கு பால்காரர் வருகிறார், பால் வாங்க போகிறோம். பாத்திரம் சரியாக கழுவவில்லை என்றால் அவர் பால் ஊற்றவே மாட்டார். என்னம்மா பாத்திரம் வச்சுருக்க, இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதில் நான் எப்படி ஊற்றிட்டு போக முடியும்னு கேட்பாரா? அதுதான் இப்போது கர்த்தரிடத்தில் நம்ம ஒன்று கேட்க போகிறோம், சரியா? சாதாரண மனிதர்களிடத்துல இல்லை, தேவாதி தேவனிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தருடைய இருதயத்தை எப்படி டச் பண்ணலாம், என்ன செஞ்சால் அவருடைய உள்ள மகிழ்ச்சியாகும், நமக்கு தர வேண்டியதாக தருவார். மனுஷருக்கு விருந்து வச்சா மனசும் குளிரும் வயிறும் நிறையும், ஏதாவது நம்ம கேட்கும்போது சந்தோஷமாக என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ கர்த்தருக்கு என்ன விருந்து வைக்கலாம்? நம்ம கர்த்தருக்கு ஒரு விருந்து வைக்கணும் இல்லையா? அது என்ன விருந்து? அது கொடுத்தா தானே அவர் மனசு நிறையும். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நேசரே உமக்காக பழையவைகளும் புதியவைகளும் ஆகிய கனிகள் என் வாசலின் அருகே உண்டு, அவைகளை நான் உமக்கு தருவேன். அதாவது அதிகாலை நேரத்தில் என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு தருவேன், பழையவைகளும் புதியவைகளும் ஆகிய கனிகளும் உண்டு. இந்த பழையவைகள் புதியவைகள் என்று சொல்லும் பொழுது அதுதான் வேத புஸ்தகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. யார் அந்த பழையதையும் புதியதையும் புறக்கினார்கள்? அதன் மூலமாக பஞ்சம் தீரு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு விதவை. அது யாரு? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், ஐயா, நானும் என் மகனும் சாப்பிட்டு விட்டு சாக போகிறோம், எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, இருந்தது கொஞ்சோல மாவும் கொஞ்சோல எண்ணெயும் தான், அதை சுடுறதுக்கு தான் 2 விறகு புறக்கிட்டு இருக்கேன்னா. அந்த 2 விறகு தான் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை, வேதாகமம். இந்த வேதாகமத்தின் மீது நாம் வைத்திருக்கிற பற்றுதலும் நாம் கொண்டிருக்கிற அந்த ஆசையும் தான் கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்விக்க முடியும். ஆகவே தான் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் நேசரே உமக்காக நான் பழையவைகளும் புதியவைகளும் ஆகிய கனிகளை வைத்திருக்கிறேன், நீர் வாரும், அவைகளை உமக்காக நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒரு விதவை சொல்லுகிறாள், எனக்கு இருப்பதோ கொஞ்சோல மாவு கொஞ்சோல எண்ணெய். இன்றைக்கி நம்ம சூழ்நிலையை எடுத்துக்கோங்க, நமக்கும் இருக்கிறது கொஞ்சோல மாவு கொஞ்சோல எண்ணெய், இந்த 2ஐயும் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோல தான் இருக்குது. ஆனால் என் தேவை மலையளவு இருக்கிறது, ஆனால் என்கிட்ட இருக்கிற பொருள் இவ்வளோ தான் இருக்குது. நான் அப்போ என்ன செய்கிறது? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் இறங்குவாரா? கட்டாயமாக இறங்குவார். அவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய ஓர் அற்புதமான வார்த்தை நம் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் இந்த வேதாகம புஸ்தகம். இதை நாம் வாசிப்பதே கிடையாது, இதை நாம் தியானிப்பதே கிடையாது. எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் அதை நம்ம என்ன செய்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல. அது அந்த சர்ச்சுக்கு போகும்போது மட்டும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போவோம், அங்கே உட்காந்துருப்போம், அங்கே சொல்லும் போது வாசிப்போம், அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவோம் இல்லையா? இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். இதுதான் நம்மை தேவனண்டைக்கு கொண்டு போகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை. இந்த பரிசுத்தமான வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது எங்கே போகிறோம்? கர்த்தரிடத்துல டைரெக்டாக அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெறுகிறோம். அப்படி பெறும் பொழுது இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, பாத்திரத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, எண்ணெயும் குறையில மாவும் செலவழிஞ்சு போகலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க.
நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை சுமப்பேன். கர்த்தரே சொல்லியிருக்கிறார், என் வேதத்தை சுமந்தால் நானும் உன்னை சுமப்பேன். நீ அதை விட்டுட்டீன்னா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்னால் நம் வம்சம் வம்சமாக நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது அதுதான். வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, திரும்பி சும்மா வராது. பனி எப்படி பூமியின் மேல் பெய்து புல் பூண்டுகளை முளைப்பிக்கிறதோ அதுபோல என் வார்த்தை நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அதுதான். என்னிடத்தில் இருக்கிற இந்த கொஞ்சத்தை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். அது எப்படி தருகிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை நான் உள்வாங்குகிறேன், நான் வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், அதை கற்றுக்கொள்கிறேன், அதை நடைமுறைப்படுத்துகிறேன். உம்மை பிரியப்படுத்துவதற்கு இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் தேவனுடைய கரத்திலே கொடுப்போமே ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆமேன். இது வரைக்கும் ஒரு வேளை எனக்கு இது இல்லை அது இல்லை, எனக்கு முக்கியமாக நான் வாங்கணும்னு நினைக்கேன். ஒரு ஏழை மாணவன் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எல்லாரும் காலேஜுக்கு சீக்கிரம் போயிடுறாங்க, எனக்கு டைம் ஆகுது, எனக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேர முடியவில்லை. அவன் கவலைப்பட்டான். அவன் கவலைப்படும்போது நான் சொன்னேன், ஒரு ஐடியா இருக்குடா, நீ அதை ஃபாலோ பண்ணு, 2 மாதத்தில் உனக்கு பைக் வருதா இல்லையான்னு பார்ப்போன்னா. என்ன நீங்கள், நான் எத்தனை வருஷமாக காத்து கிடந்தேன், யாருமே எனக்கு உதவி செய்யலை, இப்பவும் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைண்ணா. கர்த்தர் செய்வாருடா, நடக்கா இல்லையான்னு பாருங்க. என்னது சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை உன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கோனே. அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தான். அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். சொல்லி 2 மாதம் கூட ஆகலை, அழகான பைக்கு ஒன்று கிடச்சிச்சு. இது எப்படி கிடச்சிச்சின்னா, அது வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு லோன் வேணுமான்னு கேட்டு ஒரு ஃபோன் வந்ததில்லை. அன்றைக்கி முதல் முறையாக ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு லோன் வேணுமா, உடனே பேங்க்குக்கு வாங்கன்ட்டு. உடனே இந்த அம்மாவும், இது இன்னும் லோன் வேணுமா, பேங்க்குக்கு வாங்குங்க, சரின்னு பேங்க்குக்கு போயிருக்காங்க. சரியா, பேங்க்குக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு, 1,20,000 25,000 உங்களுக்கு நாங்கள் தரக்கு ரெடியாக இருக்கோம். 1,25,000மா, எனக்கு அவ்வளோ பண்ணலாம் நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அப்போ தான் அந்த தாயார்கிட்ட இவன் ஃபோன் பண்ணுறான். மம்மி, இங்கே ஒரு பைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 1,4 லட்ச ரூபா, சூப்பராக இருக்குது மம்மி, ஆனால் காசு தான் இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். எங்கே, அந்த ஷோரூம்லேயே நிற்கிற? ஆமாம், நான் ஷோரூமில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி, அந்த மேனேஜர்கிட்ட நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இந்த மேனேஜர்கிட்ட, சார் நீங்கள் லோன் எப்போ தருவீங்க, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள், உடனே நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன், ஏற்கனவே அது உங்களுக்கு எலிஜிபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இவருக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். சார், என் மகன் பைக்ஸ் ஷாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கான், கொடுத்துருவீங்கல்ல? கட்டாயமாக கொடுத்துருவோம், எப்படியும் 1 வாரத்துக்குள்ளே வந்துருமான்னு. அப்படியா சார், 1 வாரம் ஆகுமா, சரி நான் சொல்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரே வாரத்தில் அருமையான ஒரு பைக்கு சொன்ன மாதிரியே ஏசப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த மகனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி கூட நம்முடைய வேலையெல்லாம் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன், இதுக்கு எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், இதுக்கு எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் சுமந்தால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது. அது அப்படியே நம்மை ஆசீர்வதித்து அப்படியே நம்மை மேலே தூக்கும் பாருங்க, உயரத்தில் நிற்போம். ஆமாம், கட்டாயமாக கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர்னு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும்
சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். ஆமென். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துடுவோம். வேத புஸ்தகத்தை தூக்கிட்டோம்னா அவர் பாதுகாத்து நம்ம தூக்கிட்டு தான் போகிற, கீழே போட மாட்டார். வேதத்தை சுமந்தால் அது நம்ம சுமக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு என்னுடைய பாத்திரம் குறைவுபட்டு இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய செயல் குறைவுபட்டு இருக்கிறதுன்னு நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வேதத்தை நீ தியானி, என்னுடைய வேதத்தை நீ நேசி, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன், கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன். ஆமென். மரணமே ஆனாலும் அது வரைக்கும் நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நடத்துவேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். வேதத்தை மறந்துட்டோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளையும் அவர் மறந்து போட்டுருவார். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே இந்த வேத வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே பதித்து வைத்து கொள்வோம். சரிங்களா? அதை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னை ஆசீர்வதிங்க. நான் உங்களுடைய வேதத்தை இனி மறக்கவே மாட்டேன். இந்த வேதத்தை என் இருதயத்தில் வைப்பேன், என் சிந்தனையில் வைப்பேன். அது சும்மா வச்சுட்டு மட்டும் இருக்கிறது இல்லை, அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த நொடி நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நாளை மறுதினம், அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை பரிசுத்த உபவாச தினம் உங்களுக்காக விசேஷமாக ஏறெடுக்கப்பட இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அநேகர் சாட்சிகளை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களுடைய சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை காத்தீர், வழி நடத்தினீர், உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை அந்நியகாரியமாக்கி விடாதபடிக்கு எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளவும், அதன்படி நடக்கவும் கீழ்ப்படியவும் கற்றுத்தார். எங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போக வேண்டாம்.